பராசக்தி படத்தில் உள்ள ஒரு 3 பாசிட்டிவ் கமெண்ட்டும் ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் நான் சொல்கிறேன். பராசக்தி படத்தில் நிறைய கேமியோஸ் கேரக்டர்லாம் இருக்காங்க. இதெல்லாம் இவ்வளோ சஸ்பென்ட்டாக வச்சுருப்பாங்க நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். தேட்டரில் பார்க்கும்போது செம்ம பிளாஸ்ட்டாக இருந்தது. படத்தில் ஒரு லாங்குவேஜ் ஓட்டிங் ஒன்று நடத்தியிருப்பாங்க. இது எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும் நடந்திருக்கும். அந்த கவர்மெண்ட்டை தவிர எல்லா ஸ்டேட்டில் உள்ள மக்களுமே அவங்களுக்கு அவங்கவுங்க மொழி தான் பெருசுன்னு சொல்லியிருப்பாங்க. இது படத்தில் ஒரு முக்கியமான பார்ட்டாக அமைஞ்சிச்சு. ஸோ நம்பர் 3 ரவிமோகனன் தான். தமிழ் சினிமாவில் நம்ம இந்த மாதிரி வில்லன் கேரக்டர் நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் ரவிமோகனனை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நமக்கு ஹீரோவாக தெரிஞ்சாலும் செகண்ட் ஹாஃபில் அந்த வில்லன் கேரக்டரை அற்புதமாக கேரி பண்ணி கொண்டு போயிருந்தார். நான் சொல்ல போகிற அந்த ஒரே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் அது சரின்னு பட்டுச்சுன்னா மறக்காமல் நம்மளை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி. ஸோ படத்தில் புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் படை ஒன்று இருக்கும். அவங்க தான் கடைசி வரையும் போராடி இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியில் இருந்தும் யாரும் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதுவே படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா இது ஒரு கட்சியை சார்ந்ததாக தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணிடுங்க.